சித்தா சித்தா ஏன் இம்பார்ட்டன்ட்? சித்தா ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடாது? ஒரு நோய் வந்தா எப்படி அதை தடுக்கணும்னும் நோயே வராம எப்படி பாதுகாக்கணும் வரைக்கும் சித்தால இருக்கு. திருமூலத்துல ஒரு பாடல்ல மருந்துனா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதாவது, மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவையும் மருந்தனலாமே. அதாவது, உடல்ல இருக்கிற நோயும் மனசுல இருக்கிற நோயும் இனிமே நோயே வராத மாதிரியும், ஏன் சாவையே தடுக்கிற மாதிரியும் தான் ஒரு மருந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட மருந்தாதான் நம்ம சித்தால இருக்க மருந்து இருக்கு. சித்தால 32 வகையான உள் மருந்துகளும் 32 வகையான வெளி மருந்துகளும் இருக்கு. நோயை மட்டும் குணப்படுத்துறதோட இல்லாம நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை முறை மாற்றத்தை சித்தாவால தர முடியும். சித்தா எங்கேயோ இல்லைங்க, நம்ம கிட்ட, நம்ம கூட தான் இருக்கு. நம்ம வீட்டுல தான் இருக்கு. நம்ம அம்மா நமக்கு தர ரசத்திலையும் கஷாயத்திலையும் இருக்கு. கொரோனா வந்த உடனே உலகமே பயந்து போனப்ப நம்ம குடிச்ச கபசுர குடிநீர்ல இருக்கு. டெங்கு காய்ச்சலுக்கு நம்ம குடிச்ச நிலவேம்பு குடிநீர்ல இருக்கு. என்ன இல்லைங்க சித்தால? எல்லாமே இருக்கு. உடல் நோயையும் குணப்படுத்த முடியும், மன ரீதியான நோயையும் குணப்படுத்த முடியும், நாள்பட்ட நோயையும் குணப்படுத்த முடியும், நோயே வராமையும் பார்த்துக்க முடியும், நல்ல வாழ்க்கை முறை மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். ஒண்ணுதான் இல்ல, அதுதான் சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட் சுத்தமா இல்லாதது. அதனால சித்தா ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.